உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். 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 சமகால அரசியலை பொறுத்த மட்டில் இப்பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், எதிர்வரும் செப்டம்பர் 21 இந்த அரசு, தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. இந்த 2 வருட காலத்துக்குள் நடந்தது என்ன, இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் காலத்திலே தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் கோஷங்கள் என்று சொல்லலாம், அல்லது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளிலே முக்கியமான வாக்குறுதிகள் ஒன்றை அரசு ஒரு 70% நிறைவேற்றி வருவதாகவே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஊழலிலே சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், சிவில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், தனியார் துறை சேர்ந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலர் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. அது கூட ஏனைய கட்சிகள் கூறினாலும், இது முன்னாள் நல்லாட்சி அரசாங்கத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்று கூறினாலும் கூட தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மந்த நிலையிலே இருந்தது. ஆனால் இதை இவர்கள் சற்று விரிவுபடுத்தி அது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு கூறிய விடயங்களை எடுத்துக்கொண்டால், இந்த புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்படும், அல்லது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் போன்ற விடயங்களில் எந்தவித முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகிறது. ஆனால் விவாதங்கள் ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு திட்டமற்று செல்கிறதா என்று பார்க்க வேண்டும். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே ஜனாதிபதி ஒரு கமிஷனை நியமிக்கிறார். அந்த கமிஷன் தீர்வுகள், அந்த கமிஷன்கள் முடிவு வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவது தெரியவில்லை. குறிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு மேல் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் மிக மோசமான குற்றச்சாட்டு நிலக்கரி ஊழல். இந்த நிலக்கரி ஊழல் கட்டத்திலே அமைச்சர் ஜெயக்கொடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்றால் இதுவரை தெரியவில்லை. ஆனால் இந்த லஞ்ச ஊழல் தொடர்பாக பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கைது செய்வதில் அரசு காட்டிய தீவிரம், தங்களுடைய கட்சிக்குள் நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அல்ல கட்சி உறுப்பினர்கள் தொடர்பாக எந்த அளவுக்கு காட்டுகின்ற கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் இப்போ வடக்கிலே நடக்கப்படுற, கிழக்கே ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டாலும் கூட வடக்கிலே நடைபெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே கடந்த 2 வருட காலங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் மாவட்டம்னாலும் சரி, கிளிநொச்சி மாவட்டம்னாலும் சரி, மன்னார் மாவட்டம்னாலும் சரி, ஏதோ ஒரு கூட்டம் பிரச்சனையிலே முடிகிறது. ஒரு நாகரிகமற்ற முறையிலே கருத்தாடல் நடக்கிறது. குறிப்பாக ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு எப்பயுமே அதிக அளவு விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக எல்லா கூட்டங்களுக்கும் சென்று ஒருவருக்கு மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதும், அந்த குற்றச்சாட்டை ஒரு நிரூபிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை, கூட்டத்தை குழப்புவதும், இல்லாத சொற்காட்களை பாவிப்பதும், ஒரு நாகரிகமற்ற அரசியல் சொற்களை பாவிப்பதும். உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்திலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே கஜேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அரசியல் ரீதியாக எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாகரிகமற்ற முறையிலே அவருடைய கதைத்தது போனதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். இதை இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற அமைச்சர் முதலாவது கூட்டத்திலே இந்த நடவடிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி எவ்வாறு கூட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தால் இன்றைய கிளிநொச்சி சம்பவம் இன்று நடைபெற்றிருக்காது. கிளிநொச்சி சம்பவத்திலே பாருங்கள், பாதிக்கப்பட்டது யார்? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல அபிவிருத்தி நோக்குகளை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசாங்கத்தினர் நிதி இருக்கின்றது, அபிவிருத்தி தொடர்பாக பல திட்டங்கள் இருக்கின்றது. இந்த திட்டங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், தீர்மானங்களை எடுக்க வேண்டும், இது தொடர்பாக அந்தந்த பகுதி மக்களுடன் பேச வேண்டும். ஆனால் இதுக்கெல்லாம் இடையூறாக ஒருவர் இருக்கின்றார், அவர் எல்லோரையும் குழப்பி கொண்டு சொல்கிறார். இவர் இப்படித்தான் குழப்புவார் என்பதை இவர்கள் அனைவருக்கும் தெரியும், அமைச்சருக்கு நன்றாகவே தெரியும். அப்படி என்றால் இந்த அமைச்சர் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது ஏன்? உங்களுக்கு தெரியும், மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தி என்றால் ஒரு கட்டுப்பாட்டுடன் வந்தவர்கள். அவர்கள் ஒரு சாதாரண கூட்டம் என்றாலும் சரி, பொது கூட்டம் என்றாலும் சரி, அவங்க ஒழுங்கு செய்கின்ற பொழுது அதனுடைய திறமையை நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். அந்த அளவு நேர்த்தியாக அவர்கள் செய்வார்கள். உலகம் முழுக்க அப்படி செய்வார்கள். பிரித்தானியாவில் கூட பல மேலின கூட்டங்கள், அதன் தலைவர் ரோகண விஜயவர்த கூட்டங்கள், பல கூட்டங்கள் மிக அற்புதமாக நடத்தியிருக்கிறார்கள். இதுபோல இலங்கையிலும் பல மாவட்டங்களில் நடத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தைச் சேர்ந்தவர், ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த சந்திரசேகரன் அவர்கள்
தன்னால் முடியாது என்பதை இப்பொழுது நிரூபித்து வருகிறார். எனவே இது தொடர்பாக ஜனாதிபதி அழைத்து பேசியதாகவும் தகவல் ஒன்று, ஆனால் அதற்கான ஆதாரங்களை முடியவில்லை. ஆனால் ஜனாதிபதி அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு முன்பு இதுக்கு உடனடியாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மற்றது நீங்கள் இன்னொரு விடயத்தை பார்த்தீங்கன்றால், வடக்கிலே பொறுத்த மட்டில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அவர்கள் நிரந்தர மக்கள் விடுதலை முன்னணியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அல்ல. இடையிலே வந்து சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு கட்சியில் இருந்தவர்கள். இந்த கட்சியின் கொள்கை பற்றியோ அல்லது கட்சியின் நடவடிக்கை பற்றி தெரியாதவர்கள். தெரிந்திருந்தால் ஆளுங்கட்சியில் இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டார்கள். எனவே இப்பொழுது நடக்கின்ற இந்த சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கையை நாங்கள் கடுமையாக கண்டிக்க வேண்டும். ஒவ்வொரு சமூகத்தில் உள்ளவர்கள் கண்டிக்க வேண்டும். ஏனால் இவரின் நடவடிக்கையினால் பாதிக்கப்படுறது எமது சமூகம், எமது மக்கள், எமது பிரதேசம் என்பதை நாங்கள் கடந்த 2 வருடங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏதோ சாவகச்சேரி மக்கள் ஒரு தவறை இழைத்து விட்டார்கள். நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வடகிழக்கை பொறுத்த மட்டில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்வநாயகம், முன்னாள் அமைச்சர் தேவநாயகம் போன்றவர்கள் அந்த மண்ணிலே பிறந்து அந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகளை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அவர்களுடைய தொடர்பாக எங்களுக்கு அரசியல் கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் அபிவிருத்தியிலே அதிக அக்கறை கொண்டவர்கள். இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வைத்து நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய விடயங்களுக்கு எங்களுக்கு சாதகமாக இருக்க பொழுது இதை குழப்பி அடிக்கின்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தியும் அமைச்சர் சந்திரசேகர் முடியாவிட்டால் அவர் இந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேறொருவரை அந்த இடத்துக்கு ஜனாதிபதி தெரிவு செய்ய வேண்டும். அதுதான் இப்பொழுது காலத்தின் முக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே திரு சிவலிங்கம் அவர்களை இப்பொழுது செப்டம்பர் 21 2 வருடங்கள் இந்த அரசு எட்டி பிடிக்கப் போகின்றது. இந்த அரசு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள என்று எதிர்பார்க்கிறீர்கள்? பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது அபிவிருத்தி ரீதியாகவும் சரி எவ்வாறு முன்னேற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? Talk to TBC with Ramraj. ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் ஏற்பட்டு வருகின்ற குழப்பங்கள் நாங்கள் வெறுமனைய ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாட்டை மட்டும் நாங்கள் குறை கூற முடியாது. கடந்த காலங்களில் தமிழ் அரசியலில் காணப்பட்ட குழப்பங்களின் விளைவாகத்தான் ஒரு சுயேட்சை உறுப்பினரை மக்கள் தெரிவு செய்ய வேண்டி வந்தது. இப்பொழுது தெரிகிறது, கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் எவ்வாறு கட்டுப்பாடுகள் இல்லாமல் செயற்படுவார் என்பதற்கு இது நல்ல உதாரணம். இவரை கட்டுப்படுத்துவது என்பது வெறுமனிய அமைச்சர் சந்திரசேகரன் மட்டுமல்ல, வடபகுதியில் உள்ள இதர பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் இணைந்து இந்த கூட்டங்களை குழப்புவதன் மூலம் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் போகின்ற ஆபத்து இருப்பதை நாங்கள் கடந்த 2 வருடங்களாக பார்த்து வருகிறோம். எனவே மக்கள் இந்த மாதிரியான ஆபத்துகள் வராமல் இருப்பதை தடுப்பதற்கு அதிகளவு அழுத்தங்கள் பிரயோகிக்க வேணும் என்றதை தான் நாங்கள் கூற வேணும். அடுத்ததாக இங்கு முக்கியமாக நாங்கள் பேச வேண்டியது, இன்று அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகள் தொடர்பாக நாங்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் இன்னும் சில மாதங்களில் 2 வருடங்களை பூர்த்தி செய்ய போகிறது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் இவ்வாறான எதிர்காலத்தை நோக்கி செல்ல போகிறது. இந்த அரசாங்கம் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசலாம் என நான் நினைக்கிறேன். உதாரணமாக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணமாக இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட முக்கியமான பலர் தற்கொலை செய்கின்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன.
நீங்கள் குறிப்பிட்டவாறு ஏலங்கா நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளராக இருந்த பந்துல சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவர் அந்த தற்கொலை என்று சொல்லப்பட்ட போதிலும் அந்த தற்கொலையின் பின்னால் வேறு பல காரணிகள் இருக்கலாம் என்ற விசாரணைகள் போகின்றன. அதே மாதிரி திரைசேரி அதிகாரி ராஜபக்ச என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து இன்னும் பூரண விசாரணைகள் முடிவடையவில்லை. அதற்கிடையில் இப்பொழுது முன்னாள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிபர் விக்ரமரட்ன அவர்கள் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதன் பின்னாலும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அதே போன்று உண்ணாவிரதத்தின் மூலம் தன்னுடைய உயிரை மாய்க்க சுரேஷாலே சிறையிலே முயற்சித்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஏதோ பெரிய சதி சூழ்ச்சி ஒன்று பின்னணியில் இயங்குவதாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் கடந்த கால ஊழல்களுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகள் காரணமாக இந்த நிலைமைகள் இருக்கிற நேரத்தில் இந்த அரசாங்கம் எவ்வாறான நெருக்கடிகளை நோக்குகிறது என்பது குறித்து நாங்கள் ஆழமாக பேச வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. அதாவது இந்த அரசாங்கம் நீங்கள் குறிப்பிட்டவாறு 2 வருடங்களை பூர்த்தி செய்ய போகின்ற இந்த கால இடைவெளியில கடந்த 75 வருடங்களாக நாட்டை ஆண்ட 2 கட்சி ஆட்சி முறை நாட்டில பாரிய ஊழலையும் ஒரு எதேச்சாதிகார நிர்வாகத்தை நோக்கி சென்றதை அடுத்து இந்த எதேச்சாதிகார நிலைமையில இருந்து முற்றாக மாறும் பொருட்டு 2024ஆம் ஆண்டு ஒரு தெளிவான கடந்த காலத்தோடு சம்பந்தப்படாத ஒரு அரசியல் கட்சியை அதிகாரத்துக்கு மக்கள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த அதிகாரத்துக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியினர் பொறிமுறை மாற்றம் ஒன்றை தரப்போவதாக மக்களுக்கு வாக்களித்துத்தான் இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது பலமான சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார். உதாரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் பாரிய நெருக்கடிக்குள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டவாறு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அவர்களால் இன்னமும் அதை நீக்க முடியவில்லை. புதிய அரசியல் யாப் ஒன்றை கொண்டு வருவதாக வாக்களித்தார்கள். புதிய அரசியல் யாப்பு வருமா என்பதும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இல்லாத நிர்வாகம் ஒன்றை தருவதாக கூறினார்கள். ஆனால் இப்பொழுது அதுவும் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இலங்கையின் அரசியல் வரலாற்றில் வீதாசார பிரதித்துவத்தின் அடிப்படையில் ஒரே தனி கட்சி 189 ஆசனங்களை, அதாவது 225 ஆசனங்களில் 151 ஆசனங்களை விகிதாசார பிரதித்துவத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தனி கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான மாற்றம் என்றதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அப்படி என்றால், அதாவது 225 தொகுதிகளில் 159 ஆசனங்களை ஒரு கட்சிக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஏன் அவ்வாறான 3/2 பங்கு பெரும்பான்மைக்கு அதிகமான அதிகாரத்தை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் இந்த ஊழலை முற்றாக இல்லாமல் செய்யுங்கள், இந்த பொறிமுறையில் இருக்கிற ஊழலை இல்லாமல் செய்யுங்கள் என்பதற்காகவே அவர்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள். ஆனால் அரசாங்கத்தினால் மக்கள் கொடுத்த அந்த நிபந்தனையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வந்திருக்கின்றன. அவருடைய கொள்கைகளை முற்றாக நிறைவேற்ற முடியல, சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முடியல. எல்லாத்துக்கும் அவர்கள் மற்றவர்களோடு ஒரு இணங்கி போற ஒரு சூழல்
அதாவது 3/2 பெரும்பான்மை இருந்த போதிலும் கூட இணங்கி போற ஒரு சூழல்ல அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். எனவே இதுல இன்னொரு முக்கியமான அம்சம், இதுதான் எங்களுடைய முக்கியமான கவனத்துக்குரியது. 2024ஆம் ஆண்டு அதிகாரத்துக்கு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு புரட்சிகர அரசாங்கமாக இல்லை. அரசாங்க பொறுப்புகளை எடுத்த போது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அமைய இருந்த பொறிமுறையைத்தான் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டி ஏற்பட்டது. ஒரு இடதுசாரி கொள்கை உள்ள, புரட்சிகர கொள்கை உள்ள ஜேவிபியை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய புரட்சிகர கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. இதனால ஜேவிபியினரால தங்களுடைய புரட்சிகர கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் இலங்கையின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையில இருக்கிறது. இந்த நிலைமையில இருந்து இலங்கை அரசாங்கம் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அமைய செயற்பட்டதால தான் அவர்களால நாட்டின் திரைசேரி வருமானத்தை, அதாவது திரைசேரி வருமானத்தை 6 பில்லியன் அளவுக்கு அவர்களால் பாதுகாக்க முடிந்தது. உதாரணமாக உல்லாச பயணத்துறையால் வருகின்ற வருமானத்தை அவர்கள் மிக கவனமாக சேமிக்க முடிஞ்சிருக்கிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்கிற மக்களினுடைய அனுப்புகின்ற பணங்களும் மிக கவனமாக சேமிக்கப்பட்ட காரணத்தினால இந்த கடன்களில் இருந்தும் சர்வதேச பொருளாதார அழுத்தங்களில் இருந்தும் இந்த அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் வந்திருக்கிறது. அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே இருந்த இந்த நீடித்த கடனுதவி திட்டம் முடிவுக்கு வருகிறது. இந்த நிலைமையில் இந்த அரசாங்கம் இந்த கடனுதவி திட்டத்தில் தொடர்ந்தும் இருக்குமா அல்லது இருக்காதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம், கடந்த காலங்களில் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடனுதவிகளுக்கு எதிராக ஜேவிபியினர் இப்பொழுது மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இடதுசாரி கொள்கைகளுடன் ஒத்து செல்வதா அல்லது இன்றுள்ள நிலைமைகளை ஏற்றி செல்வதா, அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றி செல்வதா என்ற ஒரு நெருக்கடிக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுதுள்ள கேள்வி, இலங்கை அரசாங்கத்தில் உள்ள, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் இணைந்து அமைந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளில் இருந்து விலகுமா இல்லையா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் இப்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடனுதவிகள் காரணமாகத்தான் பல கல்வி, சுகாதாரம் போன்றவற்றுக்கு செலவழித்து வருகிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் சுகாதாரம், கல்வி போன்ற சமூக நலன்களுக்கு பணங்கள் செலவழிக்க கூடாது என்ற கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. இதன் காரணமாக கடந்த காலங்களில் இலங்கையின் கல்வி செலவினங்களுக்கு
இலங்கையின் மொத்த வருமானத்தில் 6% தாம் செலவழிக்கப் போவதாக கூறி வந்த தேசிய மக்கள் சக்தியினர் இப்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக கல்விக்கு கூட போதிய அளவு நிதி ஒதுக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்து வருகிறார்கள். எனவே இலங்கை அரசாங்கம் சுயாதீனமாக செயற்பட முடியாத அளவுக்கு உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்றன இலங்கைக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. இதன் காரணமாக இலங்கை அரசுக்குள் இருக்கின்ற ஜேவிபி, தேசிய மக்கள் சக்தி ஆகிய 2 கட்சிகளிடையே பலமான தத்துவார்த்த போட்டி ஒன்று தற்பொழுது ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது ஜேவிபியினர் இந்த சர்வதேச நாணய நிதியை கட்டுப்பாடுகளில் இருந்து விலகி செல்ல வேண்டும் என்ற வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினர் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் போதிய அளவு வளராத நிலையில் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் சில கட்டுப்பாடுகளோடு நாங்கள் அதில் இணைந்து செயற்பட வேண்டும் என்கின்ற விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாகும் இன்று தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், நெல்சன் மண்டேலா அவர்களுடைய கட்சியான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கும் தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 இணைந்து 1994 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரையும் ஒரே ஆட்சி கட்டுமானத்தில் இந்த 2 கட்சிகளும் செயற்பட்டு வந்தன. இப்பொழுது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜேவிபி போன்ற நிலைப்பாட்டுக்கு சென்றிருக்கிறது. இதன் காரணமாக இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுடன் இருந்த உறவில் இருந்து விலகி செல்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு இலங்கையில் ஒரு பாரிய அரசியல் நெருக்கடி ஒன்று தோற்றம் பெறுவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றன. இது குறித்து நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். Talk to TBC with Ramraj. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். நம்ம அவர்கள் இப்பொழுது நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசி வருகின்றோம். உண்மையிலே குறிப்பாக கடந்த 2 வருட காலங்களாக வடபகுதியில் நடைபெறுகின்ற இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் பல்வேறு குழப்பங்களிலே ஒவ்வொரு கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர், சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கூட்டங்களுக்கு வருவதும் குற்றச்சாட்டை வைப்பதும் குழப்பிவிட்டு போவதுமாக இருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த வேண்டியவர் யார்? இதை இப்படியே செல்வதற்கு விடுவதா? இதால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்னவா இருக்கும்? இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கு. அதாவது மாகாண சபைகள் இல்லாத நேரத்துல அபிவிருத்திகள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஊடாகத்தான் மாவட்ட மட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்கள், அரச நிறுவனங்களை இணைக்கின்ற பொதுமக்களின் விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சென்டராக, ஒரு மையமாக அது தொழில்பட்டு வந்திருக்கின்றது. இதனது வரலாற்றை பின்னோக்கி பார்த்தமான இருந்தால் நீண்ட காலமாக இருந்தது. இடையில் மாவட்ட அபிவிருத்தி சபைகள் என்று 78ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது ஜேஆர் அவர்கள் ஒரு மாவட்ட அமைச்சர்கள் என்று 25 மாவட்டங்களை நியமித்தார். அந்த நிலைமை பின்னர் 87ஆம் ஆண்டு மாகாண அரசு சமூக திருத்தத்தின் பின்னர் அது நீக்கப்பட்டது. அதன் பின்னரும் மத்தியில் உள்ள அரசாங்கம், குறிப்பாக ஆளுங்கட்சியினர் மாவட்ட மட்டங்களில் தமது அதிகாரத்தை செலுத்துவதற்காகத்தான் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் இயங்கி வருகின்றன. எங்களது தொடர்ச்சியான நிலைப்பாடு அதிகார பரவலாக்கல் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமா இருந்தால், அரசியல் யாப்பு உண்மையிலேயே அமுல்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், மாகாண சபைகள் தான் அந்த பாத்திரத்தை வகிக்க வேண்டும். படிப்படியாக மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் செயற்பாடுகள் குறைக்கப்பட்டு மாகாண சபை கூடாக
அது வளர்ச்சி அடையும் கட்டத்துக்கு வர வேண்டும். அது தற்பொழுது சாத்தியமில்லை. ஆனால் அதை நோக்கித்தான் உண்மையான ஜனநாயக அதிகார பிரபலங்கள் நகர வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. ஆனால் இன்றுள்ள நிலையில் நீங்கள் கூறியது போல இந்த ராமநாதன் எம்பியினது செயற்பாடுகள் உண்மையிலேயே வட இலங்கையில் உள்ள எல்லா மாகாணங்களும் இந்த மாகாண சபைகள் இருந்த பொழுது கூட வடக்கு கிழக்கில் உங்களுக்கு தெரியும், வடக்கில் 1990 ஆண்டிலிருந்து 2013 ஆண்டு வரைக்கும் மாகாண சபைகள் இருக்கவில்லை. கிழக்கில் 1990 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு வரைக்கும் மாகாண சபைகள் இருக்கவில்லை. இன்று முழு இலங்கையிலுமே 2017 ஆண்டிலிருந்து மாகாண சபைகள் இல்லை. அந்த மாகாண சபைகள் ஒவ்வொரு கட்சிகளால் ஆட்சிப்படுத்தப்பட்டு இருந்த பொழுது கூட ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஏனைய மாகாணங்களில் நடந்திருக்கின்றன. ஒப்பீட்டு ரீதியில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மாத்திரம், அதுவும் இந்த 2 வருடங்களில் இந்த மாகாண ஒருங்கிணைப்பு, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள், பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஒரே கலவரம் நடந்ததாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. இதில் 2 சதி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று தமிழ் பேசும் மக்கள், அதாவது வடக்கில் தமிழ் மக்கள் சிறிய நிர்வாகங்களை கூட அவர்களால் நடத்த முடியாது என்கின்ற ஒரு செய்தியை, அப்படியான ஒரு நெரேட்டிவை பிரச்சாரப்படுத்தும் உத்தியாக இது பாவிக்கப்படுகின்றார் கூட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதற்கான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் அவ்வாறான கேள்விகள் எழுப்பப்படுவது நியாயமானது. அதனால் இந்த ராமநாதன் எம்பியினது நடவடிக்கையை பொறுத்தவரை கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பலவிதமான குற்றச்சாட்டுகளை மிகவும் மைல்டான முறையில், மிகவும் விவேகமான முறையில சொன்னால் எந்த ஒரு சிறிய குற்றச்சாட்டை கூட இதுவரை நிரூபித்ததா இல்லை என்பது ஒரு மிகவும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தால் இலங்கையில் லஞ்ச ஊழல் முறைப்பாட்டு விசாரணை ஆணையம் ஒன்று இருக்கின்றது. அந்த ஆணையாளர்கள் இருக்கின்றார். சியோபெக் என்று CIABOC என்று சொல்லப்படும் சியோபெக் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பில் யாரும் ஒரு முறைப்பாட்டை ஒரு சத்திய கடிதாசியின் மூலமாக அவர்களுக்கு சமர்ப்பிக்கலாம். அதற்காக வாட்ஸ்அப் நம்பர்கள் கூட இலங்கை முழுக்க பிரச்சாரப்படுத்தப்படும். இது சாதாரண பாமர மக்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கே தெரியும். இப்படியான ஒரு உண்மையான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று இருந்தால் அது முறையாக கையாள்வது. ஆகவே அந்த விடயத்தில் அவர்கள் இன்று வரை அப்படி ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருப்பவருக்கு அது நிச்சயமாக தெரிஞ்சிருக்காங்க. இன்று வரைக்கும் எதுவும் தெரியவில்லை. ஆனால் இந்த காணொலிகள் பார்க்கும் அந்த மேனரிசம், அவர்களை கதைக்கின்ற முறைகள், அதைகளை பார்க்கும் பொழுது இது ஒரு வேறு நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்கின்றது. இது உண்மையிலேயே அங்கு நடைபெறுகின்ற ஊழல்களை கட்டுப்படுத்தா இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நிர்வாக ஒழுங்குகளை ஒருங்கிணைப்பு குழுவில் செலுத்த வேண்டியவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தான். அது சில வேளைகளில் ஆளுநரும் இணைத் தலைவராக இருப்பார், சில வேளைகளில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அவரால் நியமிக்கப்பட்ட அமைச்சர் தான் அதுக்கு இணைக்குழு தலைவராக இருக்கிறார். இவர்கள் இந்த ஊழல் சம்பவங்கள் தொடர்பாக அவரது சாட்சியங்கள், அவர் யாராவது பொதுமக்களோ அதிகாரிகளோ யாராவது இந்த ஊழல் சம்பந்தமாக ஒரு கருத்தை முன்வைப்பதாக இருந்தால் சாதாரண பாரதூரமான விடயம். ஆனால் அதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது. ஒன்று லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவுக்கு பாரப்படுத்தலாம், அதற்கான தகவல்களை பெற்று அதற்கான உரிய நடவடிக்கைகளை அமைச்சுகளினூடாக எடுக்க முயற்சிக்கலாம். இது மாதிரி ஒன்றுமே செய்யாமல் வெறுமனே தற்கப்பட்ட அதிகாரிகளையும் குழப்பி கூட்டங்களையே கேன்சல் பொழுது ஏற்கனவே இருக்கின்ற மாகாண சபைகள் இல்லை, ஒருங்கிணைப்பு குழுக்கள் என்ற பெயரில் இதுவர்கள் இயங்கி வருகின்றன. இவைகளும் இயங்காத நிலையில் இருந்தால் இன்று ஸ்தம்பித நிலைதான், குறிப்பாக வடக்கு ஸ்தம்பித நிலை ஒன்று இருக்கின்றது. காரணம் அரசியல் தலைமை என்பது ஒன்று இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அரசியல் தலைமை என்று சொல்வது பாராளுமன்ற தெரிவு குழுவில் அவர்கள் மாகாண சபை தெரிவு பெற்று கதைப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் பாராளுமன்ற தெரிவுகள் கடந்த 10ஆம் தேதி நடந்து முடிந்து விட்டது. இந்த அடுத்த வாரம் நடக்க இருப்பதாகத்தான் அறிகின்றோம். அதில் என்ன செய்ய போகின்றார்கள் என்று கூட யாருக்குமே தெரியாது. அந்த பாராளுமன்ற தெரிவு அமைச்சர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், அது புதிய அரசியல் நடைமுறை ஒன்றை கொண்டு வந்துதான் நாங்கள்
நாங்கள் மாகாண சபை நடத்துவோம் என்பது மாகாண ஏற்கனவே உள்ள தேர்தல் ஆணையாளர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். புதிய முறைப்படி தேர்தல் நடத்துவதாக இருந்தால் 2-3 வருடங்களாக எல்லை நிர்ணய சபை, எல்லை நிர்ணய கமிஷன் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தல், அந்த எல்லை நிர்ணய சபை கமிஷனை பாராளுமன்றம் அங்கீகரித்தல், அதன் பிரகாரம் எல்லை நிர்ணயங்களை மீள் செய்தல், அதன் பின்னர் தேர்தலுக்கு போகலாம் என்ற நிலை இருக்கிறது. அது 2-3 வருடங்கள் ஆகலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே அது நடக்க போற காரியம் இல்லை. அந்த நிலையில் தமிழ் தலைமைகள் அது தொடர்பாக எதுவும் பேசாமல் வேறு ஏதோ எல்லாம் பேசிக்கொண்டிருப்பதை நான் காணக்கூடிய இருக்கிறேன். ஆகவே தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தலைமை இல்லாத இந்த நேரத்தில் இருக்கின்ற அரசாங்கம் உங்கள் மனச்சாட்சியின்படி இந்த நிர்வாகங்களையாவது ஒழுங்காக நெறிப்படுத்தி நடத்தி இந்த அபிவிருத்திகள் மக்களை சென்றடைய பண்ணணும். இந்த அபிவிருத்திகள் மக்களை சென்றடைகின்றதா இல்லையா என்பது கூட மக்கள் அறிந்து கொள்வதற்கு எந்த இணையதளங்களோ எந்த விதமான ஒவ்வொரு திறப்பு விழாக்கள் நடக்கின்றன, மாலைகள் போடுகின்றார்கள், வீதிகள் திறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றார்கள், அடிக்கல் நாட்டுகின்றார்கள். ஆனால் சாதாரண மக்களின் வாழ்வில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் காணி இல்லாதவர்களின் பிரச்சனையோ அல்லது சட்டபூர்வமாக விவசாயிகளின் பிரச்சனையோ கல்வி பிரச்சனையோ அரச பாடசாலைகளில் கிராமப்புற பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறையோ வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகள் எதுவுமே முறையாக அங்கு அடுத்த கட்டத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அங்கு இருக்கவில்லை. அங்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன, நிர்வாகங்கள் இருக்கின்றன. அது அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி நகர்வதற்கான திட்டமிடல் பற்றி சாதாரண மக்களை ஈடுபடுத்தக்கூடிய வகையில் அங்கு வெளிப்படையான நிர்வாகம், அரச நிர்வாகம் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு காரணமாக இருக்கின்றது இவ்வாறான குழப்பங்களை இட்டு சொல்லுது. ஆகவே இந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்து இதில் சந்திரசேகர் அமைச்சர் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது இங்கு கேள்வி இல்லையா? எந்த அமைச்சராக இருந்தாலும் இது அரசாங்க ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நியமனம். இதில் நடக்கின்ற குழப்பங்களுக்கு உண்மையிலேயே ஜனாதிபதி தான் பொறுப்பு. தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் எம்பிக்களை பற்றி தமிழ் மக்களுக்கே தெரியாது. யார் தங்களது எம்பிக்கள் என்பது ஒரு பரிச்சயம் இல்லாதவர்களை தான் இருக்கிறார்கள். தமிழ் பேசும் மக்கள் எம்பிக்களுக்கு வாக்களித்த போது அவர்கள் அனுராகுமரவுக்கு வாக்களிப்பதாக நினைத்து தான் வாக்களித்தார்கள். ஆகவே இந்த அனுராகினருக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நடக்கின்ற தில்லுமுறைகளை பற்றி பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதி அவர்களுக்கு தான் இருக்கின்றது. இந்த 2 விஷயங்களையும் அவர்கள் சீரான நடவடிக்கை எடுப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அது மாதிரி சிவலிங்கம் அவர்கள் கூறியது போல இந்த அரசாங்கம் 2 வருடத்தை கடந்து உண்மையிலேயே ஒரு புரோகிரசிவாக முன்னேற்றகரமாக முன்னேறுவதாக இருந்தால் புதிய அரசியல் இப்போது சாத்தியமில்லாத அந்த விடயங்களை அவர்கள் தொடங்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக வேறு அதை ஒத்த சட்டங்கள் கொண்டு வருவதை பற்றி கரிசனை கொள்ளாமல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறினார்கள். அது நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் பிடிகளுக்குள்ளும் அவர்களது வழிகாட்டலில் தான் இலங்கையின் பொருளாதாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்குள் இருந்து வெளியில் வரக்கூடியதாக சுயாதீனமான பொருளாதாரத்தை கட்டுவது எப்படி என்பது தொடர்பான வழிமுறைகளை அவர்கள் கோடி காட்டி நிற்கணும். அதற்கான முயற்சிகளையாவது மேற்கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக மாற்றான எதிர்கட்சிகள் என்று சொல்பவர்கள் எவருமே நம்பிக்கையான திட்டங்களையோ நம்பிக்கையான கட்டமைப்புகளையோ கொண்டவர்களாக இல்லை. அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் தற்போது நிலையில் இல்லை. முன்னிலை சோசியலிச கட்சி போன்ற இடதுசாரி கட்சிகள் கூட சர்வதேச நாணய நிதியம் தொடர்பாக தேசிய இன பிரச்சனைகளின் தீர்வு தொடர்பாக ஒரு திட்டவட்டமான தெளிவான நிலைப்பாடுகளை கொண்ட முன்னிலை சோசியலிச கட்சி போன்றவர்கள் கூட மக்கள் மத்தியில் இந்த செய்தியை எடுத்துச் செல்வதற்கான பொறிமுறைகளை கொண்டதாக இல்லை. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த நாங்கள் கூறிய 3 விடயங்கள் புதிய அரசியல் ஜாப்புக்கான வேலைகளை தொடங்குதல், பயங்கரவாத சட்டத்தை நீக்குதல், மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல், பொருளாதாரத்தில் விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றவர்கள் பலன்கள் பெறக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறுதல், அதற்கு ஏதுவாக நியாயமாக காத்திரமாக ஒரு வினைத்திறனுடன் ஒருங்கிணைப்பு குழுக்களை நடத்துதல் என்ற விடயங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். Talk to TBC with Ramraj. கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது.
3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள் 24 மணி நேரமும் சுடு நீர் வசதிகள் 24 மணி நேரமும் இணையச் சேவை தொலைக்காட்சி வசதிகள் வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள் 24 மணி நேரமும் சுடு நீர் வசதிகள் 24 மணி நேரமும் இணையச் சேவை தொலைக்காட்சி வசதிகள் வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள் 24 மணி நேரமும் சுடு நீர் வசதிகள் 24 மணி நேரமும் இணையச் சேவை தொலைக்காட்சி வசதிகள் வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். உறவுகளை இதுவரை கண்டது டாக் டு டர்விஸின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.